ஹலோ வியூவர்ஸ், நிறைய டாப் காலேஜஸோட ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் லிஸ்ட் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி இந்த கட் ஆஃப் லிஸ்ட் எல்லாமே உங்களுக்கு டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் நீங்கள் என்ன கட் ஆஃப் எடுத்திருக்கீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த காலேஜஸை நீங்கள் மேட்ச் பண்ணி உங்களால் அட்மிஷன் வந்து பண்ணிக்க முடியும். சாய்ஸ் ஃபில்லிங்லேயும் இந்த காலேஜஸ் எல்லாமே நீங்கள் வந்து கட் ஆஃப் எடுத்திருந்தீங்கன்னா அது எல்லாமே ஃபில் பண்ணி உங்களால் இந்த காலேஜஸ் வந்து அட்மிஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அதுக்காக தான் நிறைய டாப் காலேஜஸில் என்னென்ன மாதிரியான கட் ஆஃப் ப்ரீவியஸ் இயரில் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து என்ன கோர்ஸ் எடுத்து படிச்சிருந்துருக்காங்க அப்படின்றத பற்றி நம்ம கண்டினியூஸாக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ பனிமலர், ஸ்ரீ ஈஸ்வர், ஸ்ரீகிருஷ்ணா, இன்னும் நிறைய காலேஜ் பற்றி போட்டிருந்துருக்கோம். ஸோ அந்த காலேஜஸுமே நீங்கள் ஒரு டைம் ரெஃபர் பண்ணுங்கள். இன்றைக்கி அந்த லிஸ்ட்டில் நம்ம என்ன காலேஜ்னால் கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஸோ கற்பகம் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் கோயம்புத்தூர் சைடில் இருக்கிறவங்களுக்கு. அப்படி இல்லைனாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், கற்பகமும் ஒரு நல்ல காலேஜ் லிஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி இந்த ரேஞ்ச் ஆஃப் கட் ஆஃப்ஸ் வச்சுருக்க நீங்கள் கற்பகமில் இந்த மென்ஷன்டு கோர்சஸ் எல்லாமே எடுத்து படிக்கலாம். ஸோ இப்போ இது இல்லாமல் சார் எனக்கு கட் ஆஃப் மார்க்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, நீங்கள் போடுற வீடியோஸில் எல்லாமே கட் ஆஃப்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கே சார், நான் என்ன பண்ணலாம் அப்படி கேட்டிங்கன்னா உங்களுக்காகவும் ஒரு சில காலேஜஸ் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். நான் அதையும் வந்து ஃப்யூச்சரில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். அப்படி இல்லை எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை சார், நல்ல காலேஜாக வேணும், நான் ப்ரைவேட் மேனேஜ்மெண்ட் கோடாவில் பண்ணணும் அட்மிஷன் வேணும்னு நினச்சிங்கனாலும் அது ரிலேட்டட் கைட்லைன்ஸ் என்ன அப்படின்றதையும் என்ன நீங்கள் காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போதைக்கு மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து அட்ரஸ் என்னன்னு பார்த்துக்கலாம். இது வந்து அட்டானமஸ் காலேஜ். அதே மாதிரி ஒத்தக்கல் மண்டபம் இந்த பிளேஸில் கோயம்புத்தூரில் இருக்குது. அதேமாதிரி காலேஜ் கோடு, கவுன்சிலிங் கோடு பாருங்கள் 2710. ஒவ்வொரு பிரான்ச்சுக்குமே ஒரு கோடு வந்துடும். அதேமாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ் இந்த கோர்ஸுக்கு ப்ரீவியஸ் இயரில் ஓசி கம்யூனிட்டிலேருந்து 186.5 கட் ஆஃப் எடுத்து இந்த கோர்ஸை சூஸ் பண்ணிருக்காங்க. அதேமாதிரி பிசிக்கு 183, பிசிஎம்க்கு 174, எம்பிசிக்கு 176.5 இந்த கட் ஆஃப்ஸ் எடுத்து இந்த காலேஜை வந்து போன வருஷம் இந்த கோர்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸு. அதுமாதிரி எஸ்சி கம்யூனிட்டியில் பாருங்கள் 151 எடுத்து சூஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்சிஏக்கு வந்து 154.5, எஸ்சி எஸ்டியிலேருந்து யாருமே வந்து எடுக்கலை. ஸோ அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன். இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன் கோர்ஸுக்கு பாருங்கள், இது வந்து ஓசி கம்யூனிட்டியில் 175 கட் ஆஃப் எடுத்து கற்பகம்மை சூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி பிசியில் வந்து 171, பிசிஎம் 157.5, ஃபாலோடு பை எம்பிசி 164, எஸ்டி 126.5, எஸ்சிஏ 131. எஸ்டிஆரும் இந்த காலேஜை சூஸ் பண்ணல மெயினாக இந்த கோர்ஸுக்கு. அதேமாதிரி சிவில் பாருங்கள், சிவில் உங்களுக்கு ஓசி கம்யூனிட்டிலேருந்து 144 கட் ஆஃப் எடுத்தவங்க வந்து சூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ சிவில் நம்ம நிறைய காலேஜஸ் முன்னாடியே பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சிவில், மெக்கானிக்கல், பயோடெக் இந்த மாதிரியான கோர்ஸஸ்க்கு ரொம்ப கம்மியான கட் ஆஃப்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜஸ் சூஸ் பண்ணுவாங்க. பட் உங்களுக்கு செப்பரேட்டாகவே சிவிலோ, மெக்கானிக்கலோ, பயோடெக் தான் எடுத்து படிக்கணும் அந்த மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு டாப் காலேஜ்லேயே உங்களுக்கு நீங்கள் ஒரு ரீசனபிளான கட் ஆஃப் வச்சுருந்தீங்கன்னா சிவில் இந்த மாதிரியான கோர்ஸஸ் ரொம்ப ஈஸியாகவும் கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் என்ன காலேஜில் ஜாயின் பண்ணுறீங்க, நீங்கள் சேர்கிற காலேஜ் நல்லா இருக்கா, ஓகே அந்த காலேஜ் நம்பி பிளேஸ்மெண்ட்ஸு நிறைய கம்பெனிஸ்லாம் வருவாங்க ரெக்ரூட் பண்ண. அதனால தான் நான் முக்கியமாக உங்களுக்கு சொல்கிற விஷயம் என்னென்னா, முடிஞ்ச அளவுக்கு நல்ல காலேஜை சூஸ் பண்ணுங்கள். அடுத்து உங்களோட கோர்ஸ் வந்து ஆப்ஷனாக வைங்க. நிறைய பேர் கம்ப்யூட்டர் சயின்ஸு கேட்குறீங்க, பட் இருந்தாலும் உங்களோட கட் ஆஃப் அது ஈக்குவலாக இருக்கா, கட் ஆஃப் ஒரு பக்கம் இருந்தாலும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து படித்ததுக்கப்புறம் அந்த ஸ்கில் செட்ஸ்லாம் என்னால் மேனேஜ் பண்ண முடியுமா, மேக்ஸ் நாலேஜ் எனக்கு எப்படி இருக்குது, கம்யூனிகேஷன் ஸ்கில்லாம் என்னால் மேனேஜ் பண்ண முடியும், இது எல்லாத்தையும் யோசித்து பார்த்து கம்ப்யூட்டர் எடுங்க. ஸோ ஜஸ்ட் இது வந்து ஒரு அட்வைஸ், நீங்கள் கேட்டுங்க. அதர் கோர்ஸஸும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதுதான் என்னோட ஒரு ஆப்ஷன். இப்போ 144 கட் ஆஃப் எடுத்து ஓசி கம்யூனிட்டிலேருந்து சிவில் இன்ஜினியர் சூஸ் பண்ணிருக்காங்க கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் 2023 டிஎன்ஏயில். அதேமாதிரி 132.5 பிசி கம்யூனிட்டிக்கு இவங்க எடுத்து இந்த காலேஜ் சூஸ் பண்ணிருக்காங்க. அதேமாதிரி பிசிஎம் வந்து 122 எடுத்தவங்களே எடுத்திருக்காங்க. அதேமாதிரி 132 எம்பிசி. எஸ்சி கம்யூனிட்டிலேருந்து யாருமே இந்த சூஸ் பண்ணல சிவில். அதேமாதிரி எஸ்சிஏல பார்த்தோம்னா 116 கட் ஆஃப் எடுத்து சூஸ் பண்ணுறாங்க. எஸ்டி கம்யூனிட்டிலேருந்தும் யாரும் சூஸ் பண்ணல கற்பகமாக. நெக்ஸ்ட்டு கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். ஸோ நிறைய பேர் இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி கூட நான் சொன்ன விஷயமும் அதுதான், கம்ப்யூட்டர் சயின்ஸ் நிறைய பேர் கேட்குறீங்க. சேம் அதே மாதிரி பாருங்கள், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் 187 கட் ஆஃப் ஓசி கம்யூனிட்டிலேருந்து எடுத்து கற்பகம்ல சூஸ் பண்ணியிருக்காங்க கம்ப்யூட்டர் சயின்ஸை சிஎஸ்சி. அதே மாதிரி பிசிக்கு 184, பிசிஎம்க்கு 176, எம்பிசிக்கு 176.5,
எஸ்சி கம்யூனிட்டிலேருந்து 141.5K கற்பகம் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி SCAல வந்து 144.5, எஸ்டி கம்யூனிட்டியில் 134. ஃபைனலாக ECE எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், இந்த ECEயோட ஓசி கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்டை சேர்ந்த ஒருத்தவங்க 182.5 கட் ஆஃப் வச்சு ECE எடுத்திருக்காங்க. அதே மாதிரி 174.95, கிட்டத்தட்ட ஒரு 0.05 தான் டிஃப்ரென்ஸ் 175க்கு இந்த கட் ஆஃப் வச்சுருந்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ECE எடுத்திருக்காங்க கற்பகம் காலேஜில். அதே மாதிரி BCM கம்யூனிட்டிலேருந்து 156.5, MBCயில் 167.5, SCயில் வந்து 126.5, SCAல 141.5, STயில் 159. ஸோ இந்த கட் ஆஃப்ஸ் வச்சுருந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரீவியஸே TNA 2023 கற்பகம் காலேஜ் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க ECE கோர்ஸு. ஃபாலோடு பை ட்ரிபிளிக்கு பாருங்கள் 167.5. அதே மாதிரி ஓசி கம்யூனிட்டிலேருந்து எடுத்திருக்காங்க. BCயில் வந்து 162.5 வச்சு காலேஜை சூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு BCMல 161.5, MBCயில் 148.5, SCயில் வந்து 101 கட் ஆஃப் எடுத்த ஒரு ஸ்டூடெண்ட் கற்பகமில் ட்ரிபிளி சூஸ் பண்ணிருக்காங்க. பாருங்கள், ரொம்பவும் ஒரு மினிமமான கட் ஆஃப் அது எடுத்து கற்பகமை சூஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி 131.5 SCA கம்யூனிட்டியிலேருந்து ட்ரிபிளியை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க கற்பகம் காலேஜில். ஃபாலோடு பை எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். இது பாருங்கள், ETE எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கோர்ஸ் உங்களுக்கு கற்பகமில் அவைலபிளாக இருக்குது. கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ். இது வந்து ஃபஸ்ட் கேம்பஸ். ஸோ நிறைய பேர் கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சொன்னோன்னே சார் நிறைய கேம்பஸ் இருக்கே, எந்த கேம்பஸ்ன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஃபஸ்ட் கேம்பஸ். ஸோ ஃபஸ்ட் கேம்பஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ சப்போஸ் உங்களுக்கு அதர் கேம்பஸ்லையும் எந்த மாதிரியா சீட்ஸ் ஃபில் ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்னாலும் கீழே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு அந்த வீடியோஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த எலக்ட்ரானிக் டெலிகம்யூனிகேஷன் அண்ட் இன்ஜினியரிங் கற்பகமில் ஓசி கம்யூனிட்டியில் பாருங்கள் 170.5 கட் ஆஃப் எடுத்து சூஸ் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி BC கம்யூனிட்டியில் 163, BCMல 154, MBCயில் 157.5, SC கம்யூனிட்டியில் 132.5, SCAல வந்து 149, STலேருந்து யாரும் வந்து சூஸ் பண்ணல. ஃபாலோடு பை அதிகமாக நிறைய பேர் கேட்குற அனதர் ஒரு சப்ஜெக்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி IT. இதுக்கும் கட் ஆஃப்ஸ் பாருங்கள், ரொம்ப அதிகமான கட் ஆஃப் எடுத்த ஸ்டூடெண்ட் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க IT வந்து கற்பகம் காலேஜில். ஓசி கம்யூனிட்டியில் 183.5 கட் ஆஃப் வச்சு இந்த ஸ்டூடெண்ட் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபாலோடு பை BCக்கு 177.5, BCMக்கு 174.5, MBCக்கு வந்து 176. அதே மாதிரி SCக்கு வந்து 142, SCA வந்து 123.5. ஸோ இந்த கட் ஆஃப்ஸ்லாம் எடுத்து வந்து IT வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க கற்பகம் காலேஜில். ஃபாலோடு பை மெக்கானிக்கல் உங்களுக்கு ஓசி கம்யூனிட்டியில் 152K வந்து கிடச்சிருக்கு. அதுமாதிரி BC கம்யூனிட்டிக்கு 141, BCM 150, MBC 133.5, SC 109.5, SCAவும் அண்டு ST ரெண்டுத்துலேருந்தும் யாரும் மெக்கானிக்கல் சூஸ் பண்ணலை. நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் சைபர் செக்யூரிட்டி. ஸோ இப்போ நீங்கள் இங்கே வந்து உங்களுக்கு எவ்வளோ கோர்சஸில் இந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸ் எவ்வளோ வேரியேஷன் வந்து கற்பகமில் அவைலபிளாக இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் வந்து இங்கே பார்க்கணும். இதில் உங்களுக்கு ஓசி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க 181.5 கட் ஆஃப் எடுத்து இதை சூஸ் பண்ணியிருக்காங்க சைபர் செக்யூரிட்டி. அதே மாதிரி 172.5 BC கம்யூனிட்டி, 163.5 BCMலேருந்து எடுத்திருக்காங்க. அதே மாதிரி MBC வந்து 171.5, SC 145, அதே மாதிரி SCA 158.5, ST வந்து 123.5. இந்த கட் ஆஃப்ஸ்லாம் எடுத்து காலேஜ் வந்து சூஸ் பண்ண கற்பகம். அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இதுவும் உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்ஸ் வந்து கற்பகம் காலேஜில் அவைலபிளாக இருக்குது. இந்த கோர்ஸுக்கும் ஓசி கம்யூனிட்டிலேருந்து 175.5 கட் ஆஃப் எடுத்து வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 172.5 BC, 163.5 BCM, 166 MBC, 135 SC, அதே மாதிரி 130.5 SCA, 123 அது வந்து ST. இந்த கட் ஆஃப்ஸை வச்சு கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க TNA 2023. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் வந்து கற்பகம் காலேஜில் என்ன மாதிரியான கட் ஆஃப்ஸ் வச்சு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னென்ன கோர்சஸ்லாம் வந்து எடுத்திருக்காங்க ப்ரீவியஸ் இயர் TNA 2023 கவுன்சிலிங்கில் அப்படின்றத வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ மறக்காமல் வீடியோ வந்து லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்தர் இந்த மாதிரியான வீடியோஸ் ஒவ்வொரு காலேஜஸ் மெயினாக டாப் காலேஜஸில் இருக்க கட் ஆஃப்ஸ் ப்ரீவியஸில் என்ன மாதிரியான கட் ஆஃப்ஸ் எடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் போயிருக்காங்க அப்படின்றத இன்னும் நிறையா வீடியோஸோடு நான் உங்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கேன். கமெண்ட்டில் நீங்கள் என்ன கட் ஆஃப் மார்க்ஸ் எடுத்துருக்கீங்க, அதே மாதிரி கற்பகம் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களா அப்படின்றதையும் எனக்கு நீங்கள் சொல்லுங்கள்.
அது மட்டும் இல்லாமல் நிறையா காலேஜஸில் மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப கம்மியான மார்க்ஸ் வந்து வச்சுருக்கீங்க, இல்லை ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இந்த ஒரு ப்ரைவேட் காலேஜில் தான் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் அந்த அட்மிஷன் ரிலேட்டட் கைட்லைன்ஸ் என்னென்னவோ அதை நீங்கள் என்ன கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரீயாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஃபர்தர் ஸ்டெப்ஸ் என்ன ஏதுன்றதை சொல்கிறேன் டீட்டெயில்டாக. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.